நெருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் தப்பு பண்ணிட்டு போய் சாரி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியல எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சாரி மம்மி சாரி டாடி இப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஏசப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சரி ஓகே என் ஆனா சில திமிர் படைப்பாங்க பாருங்களேன். என்ன ஆமா நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ என்ன பெரிய நல்லவளா, நீ என்ன பெரிய நல்லவனா, என்ன ஏசு என்ன வேற வேலையில அவ கத்திதான் இருப்பான். இந்த மாதிரி மனசுல நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க பட்சத்துல ஆண்டவர் ஒரு நாளும் ஹெல்ப் பண்ண மாட்டார். தங்கச்சியா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி, நீங்க அப்படியே அப்படியே சீப்பா நினைச்சு தட்டி போட்டு நீ ஒரு நாள் யாருமே தூக்கி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுருவேன். அன்னைக்கு யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா, என்ன வேணும் தெரியுமா, மனத்தாழ்மை வேணும். கேட்கல சின்ன வயசுல என்ன வேணும் கேட்கல, மனத்தாழ்மை. இரிட்டேட் பண்றது, கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, இன்னொருத்தருடைய பலவீனத்தை வச்சு அவங்க அசுத்தமா பேசுறது, இந்த கேரக்டர் எல்லாம் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சின்ன வயசுல அந்த குணம் உங்களுக்கு வரலாம், பட் ஆனா என்னன்னா நம்மள மாதிரி அவனும் ஒருத்தன் தான், அவன் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாதுன்ற உணர்வு உங்களுக்கு வேணும். இது எப்போ வரும் தெரியுமா, ஏசப்பாவோட நீங்க இருந்தீங்கன்னா அந்த குணம் எல்லாம் உங்களுக்கு வரும், அவருடைய குணம் உங்களுக்கு வரும். இல்ல நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படி. அதனால இங்க இருக்கிற டீன்ஸ் பாய்ஸ் அப்படி அவங்க பாக்குறேன், நீங்க நிறைய பேர் ஏசப்பாவை தெரிஞ்ச பிள்ளைங்க தான், உங்க அம்மா அப்பா ஏசப்பா பிள்ளைங்க, அவங்க தான் நிறைய பேர் வந்து நீங்க என்னமோ ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி யோசிக்கிறேன் நானு. பி கேர்ஃபுல். உங்க அப்பாவுக்கு இயேசு தெரியுன்றதுக்காக இயேசு சீப் கிடையாது. உங்க அம்மாவுக்கு இயேசு தெரியுன்றதுக்காக இயேசு சீப் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதை. நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நீ எல்லாத்தையுமே இவ்வளவு கூட இருந்து இவ்வளவு சர்ச்சுக்கு வந்து இவ்வளவு பைபிள் வாசிச்சு நீ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது நீ வருத்தப்படும் போது எல்லாமே நீ இழந்திருப்ப, எல்லாமே நீ இழந்திருப்ப. தெரியும், கூல் இப்ப யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ஹோமோசெக்ஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உன் வாழ்க்கை நீ சொல்லு, இன்னைக்கு உனக்கு ஜாலியா இருக்குது, 10 இயர்ஸ் 10 வருஷம் நீ இப்படி போனா நீ என்ன ஆவேன்னு மட்டும் சொல்லு. உனக்கு யாரு இருக்கா, உனக்கு என்ன பின்னணி, என்ன பேக்ரவுண்ட்? அழக வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, படிப்பை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. உன் வாழ்க்கை சரியில்லை, ஒழுக்கம் இல்லைன்னா நீ எவ்வளவு அழகா இருந்து பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு படிச்சும் பிரயோஜனம் இல்லை. சில பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க, கேர்ள்ஸ் நீங்க அப்படி இல்லை, பெருமை அப்படி பெருமை வந்து பாரு, நான் படிச்சேன், நான் அழகா இருக்கேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எனக்கு. இந்த பெருமை பிடிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் என் மினிஸ்ட்ல பாக்குறேன், ஒன்னும் இல்லாம உட்காந்துப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் தான் அதெல்லாம், அதுக்கப்புறம் பெருமை வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால என்ன கேட்கிறாருன்னா மனத்தாழ்மை. அதுவும் சின்ன வயசுல என்ன இருக்கணும் உங்களுக்கு? கேட்கல எல்லாருமே பார்த்தா வந்து எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அப்படியே சரிங்க அப்படின்னு தான் சொல்லணும்.